ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு மழை காலத்துக்கு ஏற்ற குழந்தைங்களுக்கு ஏற்ற ஒரு கஷாயம் தான் பார்க்க போகிறோம். சளி, இருமல் இதெல்லாம் நம்ம வீட்டிலேயே எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கஷாயத்தை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களை வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். குப்பமேனி இலை எடுத்துக்கோங்க. 4 கார வெத்தலை எடுத்திருக்கேன். நான் இது 3 பேர் அளவுக்கு இந்த கஷாயத்தை வைக்கிறேன். கார வெத்தலை இல்லை நார்மல் வெத்தலை கிடைச்சாலும் பரவாயில்ல. எனக்கு கார வெத்தலை கிடைச்சது, நான் கார வெத்தலை யூஸ் பண்ணுறேன். தும்ப பூ எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 5 இலை கற்பூரவல்லி, 3 பல்லு பூண்டு. ஒரு சின்ன உரல்ல மிளகையும் சீரகையும் நல்லா தட்டி பொடி பண்ணிக்கோங்க. மிக்சி ஜார் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இதே மாதிரி இடிச்சுக்கோங்க. கூடவே அந்த 3 பூண்டு பல்லையும் சேர்த்து தட்டிக்கோங்க. ரொம்ப பவுடரியாக ஆகணும்னு ஒன்றும் தேவையில்லை. நார்மலாக ஒன்றும் பாதியமாக இருந்தாவே போதும். ஒரு பவுல் நல்ல குடி தண்ணீரில் நம்ம எடுத்து வச்சிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தும்பப்பூ போட்டிங்கன்னா இரும்பலுக்கு ரொம்ப நல்லது. அதனால நான் தும்பப்பூவும் சேர்த்துருக்கேன். இதில் கற்பூரவல்லி, நம்ம அரைச்ச மிளகு, சீரகம், பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. கிருமி நாசினி இது, அதனால மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 2 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை 1 டம்ளர் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கொதிக்க வைக்கும்போது அதோட சாரெல்லாம் நல்லா இறங்கி நல்லா அந்த ஒரு ஃப்ளேவர் வரும். நல்லா அந்த ஸ்மெல் பண்ணிங்கன்னா கூட ரொம்ப நல்லது. இப்போ நம்ம 2 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சது நல்லா 1 டம்ளர் ஆகி சுண்டி வந்துருச்சு. இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 1 டம்ளர் தண்ணியை 3 பேர் அளவுக்கு குடிச்சுக்கோங்க. அந்த மீதி இருக்க இலைகளையும் அப்படியே தூக்கி போட்டுறாம அதையும் நல்லா ஃபில்டர்லேயே போட்டு நல்லா வடிகட்டிக்கோங்க. அது உள்ளே நிறைய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் குடிங்க. இருமல், சளி எதுவுமே இருக்காது. குழந்தைங்களுக்கு டாக்டர் கிட்ட போகாமல் நம்ம இப்படியே பார்த்துக்கலாம். ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஜீரண சக்தி ஆகும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.